ஓகே, ஓகே. ஆ, சரி. முடிச்சுட்டு பாப்பா நான் மேக்கப் வருவேன். ஃபுல்லாவே எடுத்துருவா. ஃபுல்லாவே எடுத்துருவா. என்ன எடுத்து நான் இருக்கிற 6:30 மணிக்கு தான் போறேன். சரி சரி. அதை ஆன் பண்ணிட்டீங்களா? சார்ஜ் இருக்கு. Progress.
லைட் முன்னே போட்டுருங்க. ஐயா சொல்லிட்டீங்களா? ஐயா சொல்லிட்டீங்களா? வாரம்னு சொல்லி பிரச்சனை திங்கலாம் 7 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். 7 மணிக்கு வந்தீங்க சரியா இருக்கு அப்படின்னா clinical teach. என்ன சொல்லு என்னது தூங்கினீங்களா? நல்லா தூங்கினியா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காந்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பேப்பூர் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரி தீபக் சந்த் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்த அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும், நமக்கு நல்ல ஆசனங்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே திட்ட தலைவராக இருந்து நமக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய உயிரும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். சின்முத்திரை வச்சுக்கோங்க, முட்டி பகுதியில் வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இருக்கிறோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்குங்க. பாயத்து போடும். பாயத்து போடுங்க. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையில் இருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6
7 8 9 10 1 2 3 4 5 6 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 4 5 6 7 8 10 10 1 2 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 8 9 10 1 2 4 5 6 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 8 9 10 1 2 3 5 6 7 8 10 10 1 2 4 5 6 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுவோம். அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. கண்களை இறுக மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 மெல்ல கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. மேலும் கீழும் வலது இடது மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். அடுத்ததாக வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. மெல்ல கண்களை முடிக்கோங்க. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க.
மெல்ல கண்களை திறந்து சுழற்சி முறை. இடது மேல் வலது கீழ், 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 இடது மேல் வலது கீழ். ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. காலை வணக்கம். ஆசன பயிற்சிகள். முதல் நிலையாக 10 திறன்கள். கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும், கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். மேலே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். கை விரல் நுனிகள் தரையில் வைத்து வலது கால் மேலே உயரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9. இரு கால்களையும் தரையில் வைத்து கைகள் இடுப்பில் வைத்து மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே வந்து வெளிவிட வேண்டும். ஓய்வு. அடுத்ததாக பாதரஸ்தாசனா. கைகள் மேலே உயரும் பொழுது காற்றை உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டு மீண்டும் காற்றை உள்ளிழுத்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு செல்லட்டும். அப்பொழுது முழுமையான நிகழ்வு மூக்கு நுனி கால் முட்டியில் இருக்கும். கைகள் மெல்ல மேலே உயர்த்தும், காற்று உள்ளே செல்லட்டும். ஓய்வு நிலை. ஆழ்ந்த மூச்சு. உடலுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அடுத்ததாக திரிகோணாசனா. இரு கால்களும் இடைவெளி விட்டு வைத்து வலது கை வலது கால் கட்டைவர்களுக்கு போகட்டும், இடது கை வானத்தை நோக்கி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9.
மெல்ல மேல வாங்கி எடுத்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளெடுத்து எதிர் திசையில் மெல்ல மேல வாங்கி ஓய்வு. ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக பூரண திரிகோணாசனம். பார்ப்பதற்கு எளிமையான ஆசனமாக இருந்தாலும் இந்த ஆசனத்தில் பெருங்குடல் இயங்குவதற்கும் முதுகுத்தண்டை சீராக்குவதும் முக்கியமான பயிற்சியாகும். கைகள் மேலே வரட்டும். எடுத்த காற்றை வெளியேற்றுகிறோம். அடுத்த கால் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. இரு கால்களையும் இணைத்து வைத்து நிதானமாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக படுத்த நிலை ஆசனங்கள். படுத்த நிலையில் உருளாசனம், அங்க பிரதட்சணை. கைகளை மேலே உயர்த்தி நன்றாக கால் பாதத்தை நீட்டி வைத்து நல்ல உருண்டுங்க. நல்ல வயிற்று பகுதி அழுத்தப்படட்டும். உடல் மாறி மாறி படும் பொழுது மூக்கடைப்பு திறக்கும், பெருவயிறு குறையும், ராஜ உறுப்புகள் இயக்கப்படும். ஆனந்த நிலையில் உடலை இணக்கமாக எந்த விதமான இல்லாமல் அடிவயிற்று பகுதி உயரும் அளவுக்கு காற்றை உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். மெதுவாக ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். நிதானமான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் பிடித்து இரு கால் முட்டிக்கு நடுவில் நம்முடைய மூக்கு நுனி. ஊஞ்சலாசனா. நன்றாக இழுத்து பிடித்து முன்னும் பின்னும் வருகிறோம். அடுத்ததாக பக்கவாட்டில் வலது இடதாக ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேறுகிறது. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிறு மேலே வருகிறது, காற்றை வெளிவிடும் பொழுது வயிற்று கீழே போகிறது. முறையான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முதுகுத்தண்டை சீராக்கும் பயிற்சி. கால் கட்டை விரல் இடுக்கில் வைத்து மெல்ல தலை இடப்புறமாக வருகிறது. கால் 2 பாதங்களும் தலை தொடுமாறு வைத்து ஒரு நிதானமான மூச்சு. எதிர் திசையில் கால்களை மாற்றி எதிர் திசையில் செய்து கொள்கிறோம்.
ஆழ்ந்த மூச்சு, ஓய்வு, செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இரு கால்களையும் சேர்த்து வைத்து இரு கால்களும் வானத்தை நோக்கியவாறு இருக்கட்டும். இடுப்பு தரையில் இருக்கட்டும். இரு கைகளும் தரையை பற்றி இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனங்கள். பாம்பாசனம். இரு கால்களையும் நீட்டி வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து தலைப்பகுதி மேலே உயர்கிறது. மூச்சு குழாய், உணவு குழாய் சீரடையும். மூச்சு தொந்தரவு உள்ளவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசனமாக இந்த புஜங்காசனம் உள்ளது. ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக வில்லாசனம். வலது கை வலது கால் கணுக்காலிலும் இடது கை இடது கால் கணுக்காலிலும் வயிற்று பகுதி மட்டும் தரையில் உள்ளது. 1, 2, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றாசனமாகவும் முதன்மையான ஆசனமாகவும் முயல் ஆசனம். கால் பாதத்தை நீட்டி வைத்து வஜ்ராசனத்தில் அமர்ந்து இஸ்லாமியர்களுடைய தொழுகை நிலை. நன்றாக தலை முன்னாடி நீட்டி இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. தலை மேலே வரும் பொழுது மூச்சு உள்ளே செல்லட்டும். அம்மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு ஒரு நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக பூனையாசனா முதுகு தண்டுக்கானது. கழுத்து பிடிப்பு, இடுப்பு வலி, முதுகு தண்டுவடத்தில் உள்ள அனைத்து தொந்தரவுகளும் சரியாக கூடிய பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2, தலை உள்ளே செல்லட்டும். 1, நன்றாக காற்றை இழுத்து வெளியேற்றுகிறோம். 2, 1.
நன்றாக கிரியா பயிற்சி செஞ்சிடறேங்க. வேக வேகமா 2 1 2 1. அடுத்ததாக காலை இடுப்பினுடைய உயரத்திற்கு உயர்த்தி செய்கிறோம். 2 1 2 1 2 1 2. ஓய்வு. அடுத்த கால் 2 1 2 1 2 1. ஓய்வு. மீண்டும் முயலாசனா. மெல்ல கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். முழுமையான ஆழ்ந்து நிதானமான மூச்சு. அடுத்ததாக கோமுகாசனம், கோமுகம். வலது கால் மேல வரட்டும், இடது கால் கீழே செல்லட்டும். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து ஆழ்ந்து நிதானமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அம்மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு தலைக்கீழே வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. நல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே வருகிறது. எந்த கால் மேல வந்திருக்குதோ அந்த கை மேலே வரட்டும். ஒரு நல்ல நாட்டு பசுக்கு கொம்பு இருந்தா எப்படி இருக்கும், கூர்மையாக நேராக, அதுபோல் வைத்து ஒரு 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. கால்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இரு கைகளும் இரு கால் பாதத்தில் உடல் நேராக வைத்து ஆழ்ந்து மூச்சில் இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழே வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல தலை மேலே வரட்டும், காற்று உள்ளே போகட்டும். இப்பொழுது இடது கை மேல வருது. கால்களை கோர்த்து பிடிச்சுக்கிறாங்க. கைகள் கோர்த்த நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மேல் இரு கால்களையும் நீட்டி வைத்து கைகள் பின்புறமாக இருக்கட்டும். தலையை பின்புறமாக சாய்த்து நன்றாக செய்த பயிற்சிகளுக்கு உடலுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஆசனமான சிம்மாசனம். நன்றாக கழுத்து உயர்ந்திருக்கட்டும், வாய் திறந்திருக்கட்டும்.
நாக்கு வெளியில இருக்கட்டும், கண்கள் நன்றாக திறந்திருக்கட்டும். அப்படியே நல்லா கரிஞ்சிக்கிறோம். அந்த தைராய்டு சுரப்பிகள்லாம் இயங்கும் அளவுக்கு, இரைப்பையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறும் அளவுக்கு 1 2 3 4 5 ஓய்வு. ஒரு 5 முறை காற்றை வெளியேற்றிய பிறகு ஆழ்ந்த மூச்சு. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்கிறோம். கைகள் வானத்தை நோக்கி வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக உள்ளே செல்லட்டும். அப்படியே கைகள் கீழே வருகிறது. வாழ்க நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். கிரியை பயிற்சியில் காற்றை உள்ளிழுப்பதற்கு பூரகம் என்பார்கள். சில நூல்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல அப்படி பூரகம், ரேஷகம், பூரகம், ரேஷகம், கும்பகம் அப்படிம்போம். அப்போ பூரகம் என்பது காற்றை உள்ளிழுப்பது, ரேஷகம் என்பது வெளியேற்றுவது, கும்பகம் என்பது உள்ளே அடக்குவது. அப்போ காற்றை உள்ளே இழுப்பது ஒரு முறை, வெளிவிடுவது ஒரு முறை, நிறுத்துவது ஒரு முறை. அப்போ 3 நிலைகள் இதில் உண்டு. இதுல காற்றை வெளிவிட்ட நிலையில தான் ஒரு ஆனந்த நிலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாமே அப்போ வெளியேறும் பொழுதுதான், உடல் கழிவுகள் கூட வெளியேறும் பொழுதுதான் சுகம். உள்ள சாப்பிடுறது சுகமாக இருந்தாலும் உள்ள இருக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும், ஆனா அது உள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. அதனால இந்த வெளிவிட்டு நிறுத்துவது ஒரு நிலை சொல்லப்படுது. காற்று அந்த வெளியேறிய நிலையில ஒரு ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட வினாடிகள் மிக உயர்ந்த நிலையாக, ஆனந்த நிலையாக சொல்லப்படுது. அதனால இப்போ அந்த கிரியை பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. கிரியையில் மனதை சீர்படுத்துவதே, மனதை நல்வழிப்படுத்துவதே கிரியையில் முதன்மையானது. இந்த மனம் சீரில்லாமல் இருக்கும் பொழுது காற்றும் சீரில்லாமல் இருக்கிறது. அப்போ மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியல. அதனால நம்முடைய பிடியில இருக்கிறது என்னன்னா இந்த மூச்சு தான். அப்போ அதைய வச்சு செய்யறோம். செய்ய என்ன ஆகும்னா இந்த மனதையும் நாம் நெறிப்படுத்த வேண்டும். உடலை நேர் வைத்து ஆழ்ந்த மூச்சுள் எடுத்து கைகள் தோள்பட்டையில் வைத்து விரல்களை வைத்து கை முட்டி பகுதி உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1
2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை ஆழ்ந்து உள்ளே செல்லட்டும். காதுகளை அடைத்து கட்டை விரலால் காதுகளை அடைத்து அப்படியே காற்றை உள்ளிழுக்கும் பொழுது கைகள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அப்படியே கைகளை கோர்த்து உடலை நேராக வைத்து கண்களை மூடி உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். கண்கள் மூடிய நிலையிலேயே உள்ளது. காற்று உள்ளேயும் வெளியேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மூச்சுக்காற்று ஈர்நாசி வழியாக உள்ளே சென்றாலும் உள்ளே பயணிக்கும் பொழுது ஒரே மூச்சுக்குழல் வழியாக உள்ளே செல்கிறது. அந்த ஒரே மூச்சுக்குழல் வழியாக உள்ளே சென்றாலும் வெப்ப காற்றும் குளிர்காற்றும் அதனுடைய பாதையில் செல்கிறது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த உடலில் நிகழ்ந்து கொண்டுள்ளது.
வாழ்க வளமுடன். நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். ஒரு நாளில் மனதுக்கு பிடித்த மாதிரி எவ்வளவு நேரம் வாழ்கிறோமோ நாம் ஆரோக்கியமாக இருப்போம், சக்தியோடு இருப்போம், தெம்பாக இருப்போம், நிம்மதியாக இருப்போங்க. அது எனர்ஜி. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் அதிகமாக வாழ்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் யாரும் நெருங்கவே முடியாது. பவர். அப்போது இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதிக நேரம் வாழ்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேன், புத்தியை மறக்கும் அந்த நேரத்தில் மட்டுமே உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்கிறது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தைக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு பாட்டு பிடிச்சிருச்சு. அது செல்ஃபோனில் கேட்குது. கேட்கும்போது எப்படி தெரியுமா கேட்கும்? முதல்ல கேட்குற மாதிரியே கேட்கும், ரசிச்சு அப்படின்னு கேட்டுருக்கும். பாட்டு முடிச்சோன்னா நேராக அம்மாட்ட வந்து, அம்மா எனக்கு மறுபடியும் அந்த பாட்டை போட்டு கொடுமான்னு கேட்கும். இந்த அம்மா சரி மறுபடியும் போட்டு கொடுப்பாங்க. மறுபடியும் பாருங்கள், அதே மாதிரி முதல்ல அந்த பாட்டை ரசித்து இல்லையா, அதே மாதிரி ரசிக்கும் அப்படின்னு. பாட்டு முடிஞ்சோன்னா மறுபடியும் வந்து போட்டு கொடுன்னு சொல்லும். ஆக்சுவலாக இப்போல்லாம் எந்த குழந்தையும் அம்மாட்ட வந்தெல்லாம் பாட்டை போட்டு கொடுன்னு கேட்குறதில்ல. இதுகளே செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இதுகளே உள்ளே பூந்து மேயுதுங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 7வது முறை அதே பாட்டை புதுசாக கேட்குற மாதிரியே கேட்கும். அந்த குழந்தை ஏன் தெரியுமா அப்படி பண்ணுது? அதுக்கு அந்த பாட்டை கேட்டால் பிடிச்சிருக்கு. குழந்தை எப்பவுமே புத்தியை மறக்கிற நேரத்தை அதிகப்படுத்தும். அதாங்க குழந்தைய ஆடியா செவைன்னு செல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. முகத்தை பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குது, அழகாக இருக்குது. 7வது முறை அந்த பாட்டை போட்டு கொடுன்னு சொன்னோன்னே இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சனியனே ஒரே பாட்டை திரும்ப அறிவில் லூஸு அப்படின்னு. ஹலோ, நாம தான் லூஸு. அது நல்லா தான் இருக்குது. குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரத்தை இது இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்குதுங்க. நம்ம வளர்த்து இது கரெக்டாக தப்பு, அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணான்னு சொல்லி கடைசியாக புத்திசாலியாக மாற்றி சுற்ற விட்டுறோம். அதுக்கப்புறம் எல்லா வியாதியும் வந்துடுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரங்களில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. அப்போ அந்த குழந்தை ஒழுங்காக தான் இருக்குது, போட்டு கொடுங்க. சந்தோஷமாக திரும்ப பாட்டு கேட்கட்டும், நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை 7 முறை அந்த பாட்டை கேட்டு 7 × 5 35 நிமிடங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விட்டது. இது சக்தி, இது தியானம். அதே மாதிரி நம்மளும் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு குழந்தையும் நீங்களும் விளையாண்டுருக்கீங்க, சந்தோஷமாக விளையாடுறீங்க, மனசு பிடிச்ச மாதிரி. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி முதலாளி, அதெல்லாம் மறந்து விளையாடுறீங்க, ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க. அந்த குழந்தையும் சந்தோஷமாக ஹாஹான்னு சிரித்து விளையாண்டுருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வரும் பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைய அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபோன் எடுத்துட்டு, என்னது அப்படியா பண்ணா ராஸ்கல், இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு நடந்து போவீங்க. இந்த குழந்தை என்ன தெரியாம பண்ணும்? நல்லா தானே விளையாண்டுருந்தோம், என்னாச்சு இவருக்கு அப்படின்னு பார்க்குங்க. அந்த குழந்தை மனதுக்கு பிடித்த மாதிரி நேரங்களிலிருந்து வெளியே வருவதற்கு அது தயாராக இல்லை. நாம் அதே மாதிரி தான் இருக்கணும். எப்பெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ அந்த நேரத்துலேருந்து வெளியே வராதிங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதை அதிகப்படுத்துங்க. எவ்வளோ அதிகப்படுத்தினா இதுவே சக்தி. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத சக்தி மனதுக்கு பிடித்தது போல் வாழ்வதே. இதே மாதிரி தாங்க. உதாரணமாக நான் ஒரு டிவி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே மனசு பிடிச்ச மாதிரி பாட்டு ஜாலியாக கேட்டிருக்கேன். அப்போ மட்டும் செல்ஃபோன் ரிங் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நான் எடுக்கவே மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அது யாருன்னு திரும்பி பார்த்தா அதில் பேர் இருக்கும். பார்த்தோன்னே நமக்கு இந்த சந்தோஷம் போய் அவங்ககிட்ட பேசணும்னு தோணும், இல்லை முக்கியமான விஷயமானு தோணும், மைண்டு புத்தி வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கும் பொழுதோ, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது செல்ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருவேன். அப்படியே கை போகும், அப்படியே சைலண்ட்டில் போட்டு குப்புறப்படுக்க வச்சுருவேன். ஏன்னா அதை பார்க்குற கூட எனக்கு டைம் இல்லை. பார்த்தா மைண்டு வந்துடும், புத்தி வந்துடும்.
அந்த பாட்டு முடிஞ்சு, உதாரணத்துக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு மனசு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருக்கு, அப்படியே ரசிக்கிறேன், அந்த ஃபோன் வருது, அப்படியே கட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு மொக்கையாக ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், அந்த ஃபோன் எடுத்து யார் அப்படின்னு பார்த்து ஃபோன் பேசி நானே கூப்பிட்டு அவுட் கோயிங் பண்ணி பேசிடுவேங்க. அப்போ என்னாச்சு, என்னுடைய அந்த 5 நிமிஷம் எனக்கு சக்தி கிடைச்சதா இல்லையா? என்னுடைய சக்தியே மனத்துக்கு பிடித்தது போல் வாழ்வது தாங்க. பட் ஒரு கண்டிஷன், பிறரை துன்பப்படுத்தாமல் வாழ வேண்டும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னா கண்டதெல்லாம் தோணும், எல்லாத்தையும் வாழ முடியாது. பிறருக்கு துன்பத்தையோ துயரத்தையோ கொடுக்கும் விஷயங்களை நாம் முடிந்த வரை அதை அவாய்ட் பண்ணி நாம் வாழ்ந்தால் தான் மனசு வாழும், மற்றவங்ககிட்டையும் நம்ம நல்ல பேர் எடுத்து நிம்மதியாக வாழ முடியும். எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை அதிகம் செய்யுங்கள். உதாரணத்துக்கு நானும் என் நண்பர்களும் ஒரு அருவிக்கு போனோம் குளிக்கிறதுக்கு, கோவை குற்றாலம் போய் குளிச்சுட்டு இருந்தோம். எனக்கு மனசு இறுக்கமாக இருந்துச்சுங்க. அந்த அருவியில் குளிச்சோன்னே அப்படியே சந்தோஷமாயிருச்சு, ஹாப்பி, புத்தியெல்லாம் மறந்துடுச்சு, எல்லா பிரச்சனையும் மறந்துடுச்சு. உடனே அரை மணி நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாடா வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போகலைங்க, ஏன் தெரியுமா, அந்த மாதிரி சந்தோஷமான நேரத்தை நான் மறுபடியும் அனுபவிக்க முடியாது. உடனே என்ன சொன்னேன், நீங்கள் எல்லாம் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அருவியில் ஜாலியாக குடிச்சேங்க. அப்போது எனது மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நாட்கள் அதிகமாயிருச்சா இல்லையா, நேரம் அதிகமாயிருச்சா இல்லையா? அரை மணி நேரம் கழிச்சு நான் பின்னாலேயே போனேன். அவங்களுக்கு எனக்கு என்ன தெரியுங்களா வித்தியாசம், அவங்க ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு, நான் போய் ஆர்டர் செய்கிறேன், இவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த ஹைவேஸில் கார் ஓட்டும்போது பாருங்கள், ஒருத்தன் பயன் ஆரன் அடிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு முந்திட்டு போவான், எங்கேயோ போகிற மாதிரி. கடைசியில் போனால் முன்னால் டோல் கேட்டு நின்றுட்டுருக்காது, நான் பின்னா போய் நின்றுருப்போம். பெருசாக அந்த உலகத்துலும் ஸ்பீடாக போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல, புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வினாடி முதல் குழந்தை போல மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை அதிகரியுங்கள். ஒரு அம்மா இருக்கிறாங்க, 60 வயசு, தன் பேர குழந்தைய ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை அங்கே வந்து தூரில் விளையாடுது, இவங்களுக்கு ஒரு ஆசை அதில் விளையாடணும்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா, நான் பாட்டி அது பேத்தி நம்மளாம் விளையாடக்கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் தூரில் விளையாண்டா அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, செய்யுங்களேன். எனவே இந்த வினாடி முதல் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், புத்தியை மறந்து மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களே உலகில் மருந்து. அனைத்து நோய்களுக்கும் மருந்து, சுகர் பிபி மட்டும் இல்லை, அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே மருந்து, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரங்களே. எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை ப்ரொலாங் பண்ணுங்கள். வாழ்ந்துட்டு இருக்கும்போது உடனே வெளியே வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அதிகம் பண்ணுங்கள், அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வராதிங்க. உதாரணமாக டூர் போகிறீங்க, 2 நாள் டூரு, அங்கே போய் சந்தோஷமாக இருக்குன்னா 4 நாளாக மாற்றுங்க. பிஸ்னஸ் போனால் போகுது, 10 ரூபா கிடைக்காட்டி பரவாயில்ல, மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்கள் கிடைக்காதுங்க. எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி நேரங்களை நாம் அதிகரிப்போம், எக்ஸ்டெண்ட் செய்வோம், அதன் மூலியமாக உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிறுவனம். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. ஐயா எதை சொன்னாலும் கடைசியா சொல்ற பாயிண்ட் மனதுதான், மனதை வைத்துதான் எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு கருத்தையும் நமக்கு வலியுறுத்துறாங்க. சந்தோஷம், நன்றி, வாழ்த்துக்கள். நாம் 2 நாட்களுக்கு முன் நம்ம குழுவில், அதாவது காலச்சக்கரம் குழுவில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். அதாவது இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, 158வது நாளில் நம்ம அடியெடுத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை மேம்படுத்த, அதாவது ஒரு சில நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்த குழு இன்று ஒரு பல நபர்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி பல நபர்களின் கருத்துக்களை கேட்க நாம் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம். அந்த வெளியீட்டுக்கு யாரும் இதுவரை பதில் சொல்லவில்லை. ஐயா சொல்ற போல என்னன்னாக்கா, ஒரு நபர்களை தவிர, அதாவது ஒரு நபர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் பதிலளித்துள்ளார்கள் என்பதுதான் நாம் வாழ்த்த வேண்டியுள்ளது. இந்த நிகழ்வில் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் கூற முன்வரவில்லை. கண்டிப்பாக இந்த குழு என்பது நாம் இயக்கும் ஒரு குழுவாக தான் இருக்க வேண்டும். பல கருத்துக்களை வெளியிடுவதை விட நம்முடைய கருத்துக்களை வெளியிட்டு இதற்கு நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு குழுவாக தான் இந்த காலச்சக்கரம் குழு துவங்கப்பட்டுள்ளது. அதுவும் 150 நாட்களுக்கு பிறகுதான் நாம் இதை துவங்கி இருக்கிறோம்.
இதில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களும் தங்களுடைய எந்த பதிவுகளாய் இருந்தாலும், அதாவது எந்த பதிவுகள் என்பதற்கு சாரணம் காலைச்சக்கரம் நிகழ்வை பொறுத்ததாக இருக்க வேண்டும். காலைச்சக்கரம் நிகழ்வை பொறுத்து உங்களுடைய பதில்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் பதிவிடலாம். எல்லாமே எங்களை பொறுத்தவரை பாசிட்டிவாக, அதாவது ஒரு நல்ல கருத்தாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன நம்ம இந்த கருத்தை வெளியிடுறோமோ, ஐயா அப்படி நினைச்சிருவாங்களே, இப்படி நினைச்சிருவாங்க, எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட சிந்தனைகள் இல்லாம அனைவரோட சிந்தனைகளையும் நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களிடம் உள்ளது. அதனால் அனைவரும் இந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது இந்த நிகழ்வை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லலாம், அதிக நபர்களை இணைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி உள்ளது, இந்த இணைப்பில் உள்ளவர்கள் தங்களது பங்களிப்பை கொடுப்பதற்கு அதிக நபர்கள் முன்வர வேண்டும் என்று பல கருத்துக்களை நாம் வலியுறுத்தி இதுல கூறியிருந்தோம். இதுவரை பதில் கூறவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்றும் நாளையும் 2 நாட்களுக்குள் தங்கள் பதிவுகளை அனைவரும் பதிவிடுங்கள். இந்த நிகழ்வில் உள்ள இந்த குழுவில் உள்ள அனைவரும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு நிகழ்விற்கு, ஒரு கேள்விக்கு அனைவரும் பதிலளிக்க வேண்டிய ஒரு குழுவாக தான் இது இருக்க வேண்டும் அப்படி என்பதை நான் வலியுறுத்துகிறேன். கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு மீண்டும் ஒரு முறை வேண்டும் என்றால் இன்றைய அந்த கேள்வியை திரும்பவும் அதில் நான் ஃபார்வர்ட் செய்கிறேன். கண்டிப்பாக பதிவிடுங்கள். மற்றும் நேற்றைய நிகழ்வு ஒரு குழந்தைகளுக்கான நிகழ்வாகவும் இதில் பயின்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வாகவும் நாம் ஏற்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் யாரும் அதற்கு முன்வராமல் ஒரு அன்பர் மட்டும் நேற்று நமக்கு அந்த பங்களிப்பை அளித்தார்கள். இந்த குழுவில் பயணிப்பவர்கள் தொடர்ந்து ஒரு 150 நாட்களை நாம் கடந்து விட்டாலும் அனைவரும் இந்த பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு விருப்பமாக உள்ளது. நீங்கள் நேரடியாக, அதற்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் நேரடியாக இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் தங்களுடைய வீட்டிலேயே ஒரு வீடியோ மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு உங்க மொபைல்லையே ஒரு நீங்க நினைச்ச நேரத்துல உங்களுக்கு வாய்ப்புள்ள ஒரு டைம்ல நீங்க நம்ம செய்யற பயிற்சிகள், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ, என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அந்த ஒரு பயிற்சியை நீங்கள் அந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னாக்கா இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் நம்ம வந்து அதை இது ஒளிபரப்பலாம். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த நிகழ்வில் உள்ள 50 நபர்கள் நம்ம தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கோம். இந்த குழுவில் உள்ள 50 நபர்களும் ரொம்ப பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த காலச்சக்கரம் நிகழ்வு. ஏன்னா ஆசான் கண்ணப்பனையா அவர்கள் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறாங்க. உங்களுடைய அம்மாவும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம், அடுத்த நிலைமைக்கு நம்ம எப்படி கொண்டு போக முடியும், அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும். அதனால இப்ப நேரடி பயிற்சியா இருந்தா அவங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வலியுறுத்துவாங்க. நம்ம செய்யலாம், பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜூம்ல வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவா இருக்கிறதுனால எந்த நிலைமையில நம்ம இருக்கோங்கிறது அவங்களுக்கு புரியாத நிலைமையில இருப்பாங்க. அதனால வந்து அனைவரும் நாம் இந்த ஒளிபரப்பில் நேரடியாக பங்கு பெறுபவர்கள் கண்டிப்பாக பங்கு பெறுங்கள். அடுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கொடுப்போம். இல்லை என்றால் தங்கள் வீட்டிலேயே தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தங்களுடைய பொழுதை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து, எந்த பயிற்சியை செய்தாலும் பரவாயில்லை, வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்பினால் அதை நாங்கள் ஒளிபரப்ப தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வேறு வேண்டுகோள் என்பதென்றால், நாம் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு குழுவாக தான் நாம் இதை பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைத்துக் கொண்டு, இன்னும் நமக்கு 20 நாட்கள் இருக்கின்றன. நாம் இப்போ வந்து ஒரு கீழ்நிலையிலிருந்து, அதாவது படிப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து அடுத்த லெவலுக்கு வர்ற மாதிரி இன்னைக்கு கீழ்நிலையிலிருந்து நம்ம ஒரு மேல்நிலைக்கு வந்துட்டோங்கிறது அனைவரும் கருத்தில் கொண்டு அடுத்த நிலைக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை அனைவரும் மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை அனைவரும் சிறப்பான ஒரு நிகழ்வாக எங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று, எங்களுக்கு அல்ல நீங்களும் மாற்றி கொள்ளுங்கள் என்ற இந்த நிகழ்விலை கேட்டுக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களின் சாந்தியாசனம் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஏன் வந்து மற்றவங்களுடைய வீடியோ பார்க்க சொல்றோம் அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது, நீங்க ஒரு சின்ன செயல் மாத்தி இருந்தாலும் அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். எதுவுமே செய்யாட்டி கூட பரவாயில்ல, யோக பயிற்சியை தவறாக ஏதாவது ஒண்ணு மாற்றி செய்துக்கிட்டே வந்தோம்னா அதுல பெரிய பக்க விளைவுகள் வருது. அதனால முறையா அதை என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நம்ம எளிமையானதான் கொடுத்துருக்கோம். அதனால இப்போ நாம் ஏன் கேட்கிறோம் அப்படிங்கிறதுனா, இதைய வலியுறுத்தி தான் நம்ம கேட்கிறோம்.
அப்படி நீங்க விருப்பம் உள்ளவங்க வந்து மற்ற நேரங்கள்ல கூட நீங்க முறையாக செஞ்சு அனுப்புனா கூட அது பார்த்துட்டு அதை கரெக்ஷன் பண்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அடிப்படையான பயிற்சிகள் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்னுமே வந்து அகநிலைக்குள்ள போனது வந்து ரொம்ப குறைவுதான். இன்னும் மேலும் கடந்து போகக்கூடிய நிலைகளை வந்து நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகள் வந்து நீங்க வெளிப்படுத்துறது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறது வெளிப்படையாக கொடுக்க வேண்டியது இருக்கு. அதோட வந்து குணபாலன் ஐயா கூட கேட்டாங்க. நான் ஒருத்தர் வகுப்பெடுக்கிறதுக்கு கேட்கும் பொழுது எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி செஞ்சா மட்டும்தான் என்னுடைய பயிற்சி கொடுப்பேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்படி நிர்பந்தத்தின் மூலமாக இந்த காலச்சக்கரை இயங்க வேண்டாம், அப்படி எல்லாத்துக்குமான சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நபரை வந்து மறுபடியும் தொடர்பு கொள்ளல. அப்படிதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய அது விருப்பமாக அமைந்து இந்த காலைச்சக்கரம் என்பது ஏதோ ஒரு 4 நபர் 5 நபர் சேர்ந்து இயங்குறதல்ல. இது ஒட்டுமொத்தமும் சேர்ந்து வந்து இது உங்களுடைய சக்கரமாக உங்களுடைய இயக்கமாக மாறினாதான் இது உயரும். இது எங்களுக்கும் இந்த குழுவில் உள்ள மற்றவங்களுக்காக மட்டும் நிகழ்த்துவதல்ல. இது இந்த பிரபஞ்சத்துக்கானது, இது இந்த மக்களுக்கானது. இந்த மக்களினுடைய அகநிலையை விடுதலை செய்வதற்கான ஒரு பணியாக இது போயிட்டு இருக்கு. ஏதோ நாங்க இயங்குறோம் அப்படின்னா எங்களுக்குள்ள அந்த இறை சக்தி ஏதோ எங்களை இயக்க வைக்குது. இந்த இறை சக்தி, இந்த எண்ணம் உங்களுக்குள் ஊடுருவி அது உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு விடுதலையை, ஒரு அமைதியை, ஒரு சார்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் எல்லோருடைய சார்பாக வேண்டிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தோம்னா ரொம்ப அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். ஆனா புறநிலையில தான் இருக்கு. அவ்வளவு போட்டிகளும் ஆயுதங்களும் தயார் பண்ணி இந்த ஆயுதங்கள் வந்து எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அதனால ஆழ்ந்து சிந்திச்சு போனோம்னா இந்த மன அமைதி, மன விடுதலை, ஒரு அகநோக்கு, போராட்டம் என்பது வெளி போராட்டம் அல்ல, உள் போராட்டம். இந்த உள் போராட்டத்தை வந்து அமைதிப்படுத்துவதற்கு இதை தவிர எனக்கு தெரிந்து வேறு உயர்ந்த நிலை எனக்கு எட்டல அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது பெரியவர்கள் வகுத்து கொடுத்தது. ஞானிகளும் யோகிகளும் இந்த பாதையை கடந்து மனித குலத்தை அமைதிப்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டதே இந்த பாதை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நாம் இப்போ காலை வேளையில பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில பதிவு பண்ணக்கூடியது இது எல்லா உயிரினங்களுக்கும் அமைதிப்படுத்துமாறு, சாந்தப்படுத்த மாதிரி இந்த உலகம் உயர்ந்த நிலையில், அதாவது போட்டி பொறாமை இல்லாத நாடுகளாக எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றாக அமைதியுடனும் மேன்மையடைய இப்படி ஒரு தொடக்கம் நாம் தொடங்கிட்டு இருக்கிறோம். இது பெரியவங்க சொல்லிக் கொடுத்த வழியில பின்பற்றிட்டு இருக்கிறோம். அதனால மீண்டும் மீண்டும் இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க இதை மேலும் எடுத்து செல்வதற்கு, உயர்த்தி செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கால வேளையில் தெரிவிச்சுக்கிறோம். அதனால இது உங்களுடைய இயக்க பணி அப்படிங்கிறதையும் பதிய வச்சுக்கிட்டு ஒரு சார்ந்த நிலைக்கு செல்கிறோம். நீங்க எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் கைகள் வானத்தை நோக்கி வைத்து கவனம் கால்களில், தொடைகள் பகுதியில், வயிற்று பகுதியில், வயிற்றின் பின்பகுதியில், நெஞ்சக பகுதி, நெஞ்சக பின்பகுதி, இரு கைகள், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி, முதுகு தண்டுவடத்தில் தலை உச்சி பகுதி, கைகள், கழுத்து, நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருக்கால், தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம். ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு.
இவ்வேளையில் உடலும் உள்ளமும் அமைதியோடு சீராக உள்ளது. நாம் நன்றாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்ததன் விளைவாக ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், ரத்தோட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், சதை மண்டலம், இனப்பெருக்க உறுப்புகள், நாளமில்லா சுருட்டி மண்டலம் அனைத்தும் தூண்டப்பட்டு இயல்பு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட மூச்சு. நமக்குள் இருக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத விஷயங்கள் அனைத்தும் மூச்சு காற்றின் வழியாக வெளியேறிவிடட்டும். மென்மையான உயர்ந்த அப்படியே தரையில் படுத்திருந்தவர்கள் வலது இடதாக புரண்டு அப்படியே மேல வந்து அப்படியே வணங்குகிறோம். இந்த இறை சக்தியை, இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை மேலும் மேலும் உயர்த்தி அந்த பேராற்றல், இறையாற்றல் முழுமையாக நமக்குள் இறங்கி நமக்கும் பிறருக்கும் பயனுடைய வாழ்வாக அமைய வேண்டும் என உறுதி எடுத்துக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கிறோம். நாளும் உயர்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. ஐயா சொன்னது போல் இப்ப என்னன்னா, பயிற்சி அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். உங்கள் நன்மைக்காகவும் எங்களுடைய அடுத்த குறிக்கோளுக்காகவும் இந்த நிகழ்வு நகர இருக்கிறது. இதுவரையில் பயணித்தவர்கள் சொன்னது போல் உங்களுக்கு வீடியோ ஒளிபரப்புறதுக்கும் ஒரு தடையா இருக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க அந்த வீடியோ அனுப்புங்க. ஐயா பார்த்துட்டு அதுக்குள்ள விளக்கங்களை நேரடியா ஒவ்வொருத்தவங்க தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அந்த விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக நம்ம அந்த காலை சக்கரம் குழுவின் அடுத்த ஒரு நிலைக்காக இந்த வேண்டுகோளை அனைவரும் வைக்கிறோம். இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு அனைவரும் பங்கு பெறும் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கூறி உங்களுடைய பயிற்சிகளையும் எங்களுக்கு ஒரு விளக்க உரையாக ஒரு வீடியோ மூலியமாக இல்ல நேரடியாக கொடுப்பதற்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த காலை வேளையிலே உங்களை ஒரு வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை தொடர்ந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் என்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேப்பூர் சங்கத்திற்கும் மற்றும் நமக்கு ஆசனங்களையும் அற்புதமான விளக்கங்களையும் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்விலே பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணிகளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க 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 ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாரும் மீட்டிங் என் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.